அதிமுகவை காப்பாற்றிய எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இத்தனை ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி காப்பாற்றி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது. அதாவது ஜெயலலிதா அம்மையார் மரணத்திற்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கப்படுகிறார். அதற்கு பின்பு நடந்த பிரச்சனைகள்லாம் நம்ம அனைவருக்கும் தெரியும். ஓபிஎஸ் யாருக்கு எதிராக தர்மயுத்தம் நடத்தினார்? டிடிவி தினகரன் சசிகலா அம்மையாருக்கு எதிராகத்தான் ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தினார். அந்த தர்மயுத்தத்தின் மூலமாகத்தான் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் வெளியேற்றப்பட்டார். ஆனா பழி என்பது எடப்பாடி பழனிசாமியின் மீது விழாரம். அடுத்த கட்டமாக ஓபிஎஸ் அதிமுகவை கைப்பற்ற நினைக்கிறார். அதற்கடுத்து சசிகலா அம்மையார், டிடிவி போன்றவர்கள் எல்லாம் அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து குடும்ப கட்சியாக மாற்றிவிட வேண்டும். தனக்கு அதிமுக அடிமையாக இருக்க வேண்டும், தனக்கு பின்னால் தன் உறவுகள் தான் அதிமுகவிலே இருக்க வேண்டும் என அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்க்கக்கூடிய அந்த சமயத்தில் அனைவருமே அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்பு இதுவரைக்குமே அதிமுகவை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நாங்கள் அதிமுகவில் இணைந்திருக்க வேண்டும், இணைய வேண்டும் என சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்களே தவிர தனி கட்சி ஆரம்பித்தோ தனி செல்வாக்கை நிரூபித்தோம் இதுவரைக்கும் யாரும் கிடையாது அப்படின்னே கூட. சரி, ஒருவேளை ஓபிஎஸ் இடம் அதிமுக சென்றிருந்தால், எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் ஓபிஎஸ் கையிலே அதிமுக இருந்திருந்தால் இந்நேரம் கட்சியை கலைத்துவிட்டு மற்றொரு கட்சியில இணைத்து வைத்திருப்பார். ஏன்னா அவருக்கு வேற வழிகள் தெரியாது. அடுத்த கட்டமாக சசிகலா அம்மையாரோ டிடிவி தினகரன் கையிலோ அதிமுக சிக்கி இருந்தால் மன்னார்குடி குடும்பத்துடைய குடும்ப கட்சியாக அதிமுக மாற்றம் செய்யப்பட்டிருக்குமே தவிர இந்நேரம் அதிமுக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்க வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னே கூட. எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அரசியல் மாமனிதர் மூலமாக அதிமுக அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தொடர் தோல்விகள் என்பது ஒருபுறம் இருந்தாலுமே கட்சி இன்று வரைக்குமே ராணுவ கட்டுப்பாடு நிலைப்பாடோடு தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. சமீபத்தில் கூட செங்கோட்டையன் அவர்கள் கூட பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்க அவர்தான் காரணமே தவிர வேற யாரும் காரணம். நேற்று தினம் கூட விஜய் கட்சியில தமிழக வெற்றி கழகத்திலே செங்கோட்டையன் இணைந்திருக்கிறார். செங்கோட்டையன் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என குரல் கொடுத்து எடப்பாடிக்கு எதிராக வழக்குகளையும் தொடுத்தார். அப்படி தொடுத்தது மட்டுமல்லாமல் அதிமுக ஒன்றிணைவதற்கு சசிகலா மற்றும் ஓபிஎஸ் கைகோர்த்த நிலையிலே திடீரென அந்தர் பல்ட்டி அடித்துவிட்டு சசிகலா ஓபிஎஸ்ஐ நம்பினால் நம்மளும் நடுத்தெருவிற்கு வந்து விடுவோம் என தெரிந்ததன் காரணமாகத்தான் தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருக்க போகிறது. இதற்கு முன்பாக நடந்த தேர்தல் தோல்விகளை பூரா மறைப்பதற்கு 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அதிமுகவிற்கு அமைய போகிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது. அதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி போன்ற முக்கியமானவர்கள் புறம் அதிமுக வெற்றி பாதையை கொண்டு செல்ல வேண்டும், அதிமுக வெற்றி பெற வேண்டும் என அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்றது மட்டுமல்லாமல் உங்களுடைய கருத்துக்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.